அண்மையில் பார்த்துருப்பீங்க, டங்ஸ்டன் சுரங்கத்தை பற்றி பேசணும். ஒரே ஒரு நாள் தாங்க ஒளிபரப்பு பண்ணா, அதிலே ஆடி போயிட்டார் ஸ்டாலின். ஒரே ஒரு நாள் 4 முறை சட்டமன்றம் நடந்தது. 4 முறை நான் பேசுவதை ஒளிபரப்பு செய்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழக அரசே இருந்திருக்காது. நான் மட்டுமல்ல, நம்முடைய கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறப்பாக பேசினாங்க. எதையுமே ஒளிபரப்பு பண்ணல, இருட்டடிப்பு தான் செஞ்சாங்க. நீ எதை செய்தாலும் மக்கள் எங்கள் பக்கம் இருக்கின்றார்கள், யார் நல்லது செய்கிறார் என்பதை எண்ணி பார்க்கின்றார்கள். எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்பது மக்களுக்கு தெரியும். அதோட அண்ணா திமுக கட்சிக்கு அனுமதி பொய் வழக்கு போடுவது, தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த நம்முடைய நிர்வாகிகள், ஐடி நிர்வாகிகள், அவர் வலைதளங்களில் இந்த ஆட்சியுடைய அவலங்களை வலைதளம் மூலமாக வெளிப்படுத்துறாங்க. அவள் மீது வழக்கு போடுவது இது கோழைத்தனம் இல்லை? தெம்பு திராணி இருந்தால் அதுக்கு உண்டான பதிலை நீ சொல்லு. எங்களுடைய ஐடி நிர்வாகிகள் வலைதளம் மூலமாக செய்தி வெளியிடுறாங்க, அதுக்கு உண்டான பதிலை சொன்னா பரவாயில்ல. ஆனால் அவர்களை அடக்குமுறையோடு ஹிட்லர் ஆட்சி புரிவது எந்த வகையில் நியாயம்? பொதுக்கூட்டத்துக்கு அனுமதியே கொடுக்கறது இல்லை. உதாரணத்துக்கு கரூர் மாவட்டத்தில் பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறது இல்லை. அம்மா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் அனுமதி கொடுக்கறது இல்லை. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் கூட்டம் அனுமதி கொடுக்கறதில்ல. கட்சி தொடங்கப்பட்ட அதுக்கும் கொடுப்பதில்லை. எல்லாமே நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தை ஆணை பெற்று தான் பொதுக்கூட்டம் நடத்துகிறோம். இந்த அளவுக்கு வஞ்சகத்தனம் எதற்காக? ஏன் பயப்படுற? நீங்க தான் சிறப்பான ஆட்சி நடத்துறீங்களா, அப்புறம் ஏன் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு தடையே? ஸ்டாலின் அவர்களே, நீங்க எவ்வளவு தூரம் எங்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறோமோ அவ்வளவு தூரம் அண்ணா திமுக வளரும். இன்னொன்னு இருமார்பு பேசுறார். ஸ்டாலினும் பேசுறாரு, உதயநிதி அவர்கள் பேசுறார். அடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும் சொன்னார். நீங்க பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கிறீங்க. கிராமத்தை சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போனானாம். அந்த கதையாத்தான் இருக்குது ஸ்டாலின் சொல்றது. ஸ்டாலின் அவர்களே, உங்க கனவு ஒருபோதும் நிறைவேறாது. ஏனென்று சொன்னால், எனக்கு முன்னாலே அண்ணன் KP முனுசாமி சொன்னதை போல இங்கே அரங்கத்தில் இருப்பதை விட பல மடங்கு வெளியிலே நம்முடைய நிர்வாகிகள் கூடியிருக்கின்றார்கள். நான் உள்ள திருமண மண்டபத்திற்குள் நுழைவாயில் நுழைகின்ற பொழுது என்னை அப்படியே அழகாக தூக்கிட்டு போய் வெளியே வச்சுட்டாங்க. எழுச்சி பிறந்து விட்டது, அதுவே வெற்றி. கிராமத்தில் சொல்லுவாங்க, ஒரு விதை முளைக்கின்ற பொழுது அதனுடைய விளைச்சல் எப்படி இருக்கு என்பது கணிப்பார்கள். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எழுச்சி அடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி.